உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலிமா நீங்கள் எளிமையாக எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியத்தை எப்படியெல்லாம் இங்கிலீஷில் மாற்றலாம், இதுமாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஆன்சர் ஃபார்மேட், பதில் வாக்கியங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எதோட பதில் வாக்கியம் தானே கேட்குறீங்க? போன டெஸ்ட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க, Test-1 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட விடைகள் எல்லாமே இங்கிலீஷில் என்ன விடைகள் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்காதவங்க நிறைய வீடியோஸ் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆன்சர் ஃபார்மேட் பார்க்கலாமா? ரெடியா? ஸோ A4 ஷீட்டை எடுத்து வச்சுங்க. லாஸ்ட் டெஸ்ட் எழுதினவங்க, ஸோ வீடியோ டெஸ்ட்டு எழுதாதவங்க, ஸோ நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு இதை வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விடை வாக்கியங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாக தான் நம்ம இவ்வளோ பேர் ரீச் பண்ணியிருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் நான் கைகூப்பி நன்றி கூறுகிறேன். ஏன்னா நீங்களும் இங்கிலீஷ் நல்லா பேசி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். அண்ட் ஆங்கிலம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் பசங்க நல்ல ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் சரி, அவங்க ப்ரமோஷன் வாங்குறதுக்கும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத அவங்க டெலிவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த விதத்தில் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்மளுடைய பசங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பதில் வாக்கியம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கேள்வியோட ஆன்சர். ஓகே, எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான கொஷின் எப்படி கேட்பீங்க? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? பொதுவாகவே நம்ம எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ A4 ஷீட்டில் கரெக்டுனா ஒரு டிக் போட்டுங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க லாஸ்ட் டெஸ்ட்டில். அதை இங்கிலீஷில் சொல்லுங்கள். எஸ், ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக என்னை மீண்டும் அழைக்கவும். என்னை மீண்டும் அழைக்கவும், அதுக்கு என்ன இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க சொல்லுங்கள். எஸ், கால் மீ பேக். கால் மீ பேக் அப்படிங்கிறது தான் என்னை மீண்டும் அழைக்கவும் அப்படிங்கிறதுக்கான மீனிங். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? மிக்க நன்றி. 4வது வாக்கியம் கரெக்டுங்களா? மிக்க நன்றி. அதை இங்கிலீஷில் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? இங்கிலீஷில் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பீங்க. A4 ஷீட் எடுத்துங்க, ஒன்றா கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல. ஓகேங்களா? மிக்க நன்றி அப்படிங்கிறது தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ லாட் அப்படிங்கிறது தான் மிக்க நன்றி. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 5வது வாக்கியம். ஓகே, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒரு ஐடியா இல்லைப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை வந்து எப்படி வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை, எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஐ ஹாவ் நோ ஐடியா. 6வது வாக்கியம் இல்லை நன்றி. எப்படி எழுதியிருக்கீங்க? இல்லை நன்றி. நோ இல்லைனா நோ, நன்றினா தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை நீங்கள் மேக் பண்ணி அதை டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது கரெக்டாக ப்ராப்பராக எழுதி பார்க்கும்போது அந்த எழுத்தில் உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும். ஒரு 10 வாட்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 வாட்டி படிக்கிறதோட ஒரு வாட்டி எழுதி பார்க்குறது சமம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 7வது வாக்கியம். எப்படி போயிட்டுருக்கு? எப்படி போகுதுப்பா? எப்படி போகிறது? அது இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்கள். ஹவ் இஸ் இட் கோயிங்? ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படிங்கிறது தான் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்கலாமா? எஸ், இதை நல்ல பயணம் அமையட்டும். உங்களுக்கு நல்ல பயணம் அமையட்டும் அப்படின்னு நம்ம விஷஸாக சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கீங்க? எஸ், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் ட்ரிப். ஹாவ் அ குட் ட்ரிப்.
இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் நீங்கள் எழுதி அந்த டெஸ்ட்டுன்னு சொல்லும்பொழுது எழுதும் பொழுது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆணியில் அடித்த மாதிரி ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஒரு பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்த ஆணியில் அடித்து ஞாபகம் வச்சு ரொம்ப தெளிவாக சொல்கிறோமே, ஸோ அது வந்து பசுமரத்தாணி போல் மனசில் பதியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 9வது பாருங்கள், கவலைப்படாதே. அதுக்கு இங்கிலீஷில் சிம்பிள், டோன்ட் வரி. டோன்ட் வரி. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவோட 10வது வாக்கியம் பார்க்கலாங்களா? ஓகே, இப்போது உங்கள் வயது என்ன? உங்கள் வயது என்ன? இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கீங்க? அவ்வளோதான், சிம்பிள். ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஓகே, இப்போது 10க்கு 10 எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க? எழுதிங்க. ஓகே, கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்ஷன் போட்டுட்டு எண்ணிங்க. ஓகே, 10 அவுட் ஆஃப் எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஓகே, எழுதிட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது இது உங்களுடைய மதிப்பெண். இப்போ அடுத்த செட் ஆஃப் 10 கேள்விகள் பார்க்கலாம். மொத்தம் 30 கேள்விகள் கொடுத்துருந்தோமா, 30 தமிழ் வாக்கியங்கள் போன டெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? 11வது வாக்கியம், பரவாயில்லை. பரவாயில்லை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறீங்க? அவ்வளோதான், இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான் பரவாயில்லை. கரெக்டாக எழுதிருக்கீங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன வாக்கியங்கள் தான், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 12வது வாக்கியம் பார்க்கலாம். நான் பிஸியாக இருக்கிறேன். நான் பிஸியாக இருக்கிறேன்ப்பா. பிஸி அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயே வந்துட்டு பாருங்களேன். அப்போ இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? நான் பிஸியாக இருக்கிறப்ப ஐ எம் பிஸி. அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். 12வது எழுதிட்டிங்களா? ஐ எம் பிஸி. கரெக்டாக எழுதிருக்கீங்களா? கரெக்ட்னா ஓகே, குட். ஓகே, ஐ எம் பிஸி. இப்போது 13வது வாக்கியம், 13 பார்க்கலாங்களா? ஓகே, என்னை மன்னிக்கவும். என்னை மன்னிக்கவும், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ மன்னிப்பு கேட்குறதுக்கு சாரின்னு சொல்கிறேன். அப்படியே ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுங்கள். என்னை மன்னிக்கவும் அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸாக சொன்னிங்கன்னா ஐ ஆம். அவ்வளோதான், ஐ ஆம் சாரி. சிம்பிள். ஐ ஆம் சாரி அப்படிங்கிறது தான் என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, 14வது வாக்கியம் பார்க்கலாம். கவனமாக இரு. கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம்ல, இப்போ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது சிம்பிள், ஒன்றும் இல்லை. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான். இது சின்ன சின்ன வாக்கியமாக தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இதுக்கு தான் பவர் அதிகம். ஸ்பெஷல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி வந்து நம்மளுக்கே தெரியாமல் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துடக்கூடாது, அதில் நம்ம தவறுதலாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு டெஸ்ட்டாக உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்து அதுக்கான பதில் வாக்கியத்தையும் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். பெரிய சென்டென்ஸை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும். நிச்சயமாக நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. 15வது வாக்கியம் பாருங்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எப்படி சொல்கிறீங்க? எஸ், இட் வாஸ் ரியலி குட். இட் வாஸ் ரியலி குட். பாஸ்ட் டென்ஸ், இறந்த கால வாக்கியம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு வாக்கியமும் நீங்கள் படிக்கும்போது அதோட வாக்கியம் என்ன, ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேலி செய்வதை நிறுத்துங்கள். கேலி செய்வதை நிறுத்துங்கள். இப்போ கேலி செய்யாதீங்கப்பா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? எஸ், ஸ்டாப் கிட்டிங். ஸ்டாப் கிட்டிங் அப்படிங்கிறது தான் கேலி செய்வதை நிறுத்துங்கள். இப்போது உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறது தான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து 18வது வாக்கியம்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்பேன். சரிங்களா? அதுக்கு பதில் என்ன? நான் ஒப்புக்கொள்கிறேன். பதில் எழுதிட்டிங்களா? எஸ், ஓகே. அதுக்கு இங்கிலீஷில் ஐ அக்ரி. ஐ அக்ரி. ரைட்னா கரெக்ட் போட்டுங்க, ராங்னா தவறு போட்டுங்க. எத்தனை கரெக்ஷன் ஆகிருக்கு, எத்தனை தப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத மார்க் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். சரிங்களா? உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸோட ரிசல்ட். ஒரு தெரியாத விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த டெஸ்ட் வைக்கிறது. ஓகே, 19வது வாக்கியம் பார்க்கலாங்களா? அடுத்த முறை சந்திப்போம். ஓகே, அடுத்த முறை சந்திப்போம். see you next time. அவ்வளோதான், சிம்பிள். see you next time. அதுதான் அடுத்த முறை சந்திப்போம். ஓகேங்களா? 20வது வாக்கியம் பார்த்துடலாமா? எஸ், 20th சென்டென்ஸ். காட் பிளஸ் யூன்னு கொடுத்துருப்பேன். கரெக்டுங்களா? அதுக்கு காட் பிளஸ் யூக்கு நான் காட் பிளஸ் யூன்னே சொல்லிட்டேன். ஆக்சுவலி காட் பிளஸ் யூ அப்படின்னு கொடுத்துருக்கேனா? கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இது இந்த வேர்டு மட்டும் ஸ்பெஷல்.
இதுக்கு வந்து மார்க் வந்து 100% அள்ளி கொடுக்கலாம். ஸோ காட் பிளஸ் யூ ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் இங்கிலீஷில் டக்குன்னு தமிழில் சொல்ல முடியும், இங்கிலீஷில் டக்குன்னு வந்துடுச்சோ என்னன்னு தெரில. ஸோ பதில் பார்த்துட்டு டக்குன்னு காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 20 செட் ஆஃப் கொஷினில் எத்தனை மார்க்குகள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மதிப்பெண் போட்டுக்கங்க. இப்போ 21வது வாக்கியம் பார்க்கலாமா? 21. இப்போது அவுட் ஆஃப் 20 எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஓகே, அந்த மதிப்பெண் தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போது கடைசி 10 வாக்கியம் கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் டஃப்பாக உங்களுக்கு கேட்டிருப்பேன். ஸோ இதுக்கும் நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க. இந்த 10 மார்க்கில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இதை தனியாக போட்டுங்க. சரிங்களா? எனக்கு புரியவில்லை, எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதிட்டிங்களா? என்ன எழுதியிருக்கீங்க? ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவில்லை. ஓகேங்களா? ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் சின்ன தவறுதலாக இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கரெக்ஷன் போட்டுங்க. பெரிய தவறு இருந்துச்சுன்னா அதுக்கான மீனிங் ஃபுல்லாகவே தப்பாக இருந்தாலும் தப்பு போட்டுருங்க. ஓகேங்களா? உண்மையில் நேரம் எடுக்கும். உண்மையில் நேரம் எடுக்கும். இட் ரியலி டேக்ஸ் டைம். இட் ரியலி டேக்ஸ் டைம். நிறைய பேர் டேக் டைம்னு போட்டிருப்பீங்க, ஒரே ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க. இட் ரியலி டேக்ஸ் டைம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்கலாமா? அடுத்த வாக்கியம் என்ன கொடுத்துருந்தேன் சொல்லுங்கள். நான் உண்மையில் உறுதியாக தெரியவில்லை. நான் உண்மையில் உறுதியாக தெரியவில்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு இருக்குது. என்னென்னு கண்டுபிடிங்க. போன வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இந்த வீடியோலையும் மிஸ்டேக் இருக்குது. என்ன? நான் உண்மையில் உறுதியாக தெரியவில்லை அப்படிங்கிறத எனக்கு அப்படின்னு மாற்றணும். எத்தனை பேர் மாற்றிருக்கீங்கன்னு தெரியல. எஸ், ஏன்னா அந்த கரெக்ஷனை கூட நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஐ எம் நாட் ரியலி ஷியோர். ஐ எம் நாட் ரியலி ஷியோர். ஓகேங்களா? ஐ எம் நாட் ரியலி ஷியோர். அடுத்து பாருங்கள். நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள். நீங்கள் என்னை ஊக்குவிக்கிறீர்கள் எப்படி சொல்லுவீங்க? யூ இன்ஸ்பயர் மீ. யூ இன்ஸ்பயர் மீ அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருக்கிறீர்களா? ஆர் யூ தேர்? ஆர் யூ தேர்? இதெல்லாம் சிம்பிள் தான். அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க, ரைட் போட்டுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஆர் யூ தேர்? ஓகே, இந்த வீடியோவோட கடைசி 5 வாக்கியங்கள் பார்க்கலாம். 5 சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? என்னென்னு பார்க்கலாமா? 26வது வாக்கியம் பார்க்கலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். இது ஏன்னா கடைசி 10 மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருப்பேன், முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப். ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப் சொல்லலாம். ஐ நீட் அ ஸ்மால் ஹெல்ப் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ ஐ நீட் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டதை ஐ நீடுன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சாராம்சம் பேசிக் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 27வது. நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். நான் ரொம்ப நன்றாக உணர்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் செலக்டிவாக எதுலேருந்து சூஸ் பண்ணோம்? நம்மளோட வீடியோஸ்லேருந்து தான். கடைசி 60 நாள் வீடியோஸ்லேருந்து தான். அதை பார்க்காதவங்க ஒருத்தர் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் இந்த 60 நாளும் பேசியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துருங்க. இது எப்படி சொல்லுவீங்க? ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர். எல்லாம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் நன்றாக இருக்கிறது எப்படி சொல்லுவீங்க? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கரெக்டாக எழுதிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50%க்கு மேலே எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் 2 வாக்கியம் இருக்குது ரிமைனிங். 29 பார்த்துடலாமா? ஓகே. அங்கேயே வைத்திருங்கள். அங்கேயே வச்சுருங்கப்பா. கீப் இட் தேர். கீப் இட் தேர் அப்படிங்கிறது அங்கேயே வைத்திருங்கள் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 30வது வாக்கியம் கடைசியாக என்ன கொடுத்துருப்பேன்? எஸ், அங்கேயே வைத்திருங்கள் முடிச்சுடுங்க. ஸோ 30th சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்ட் 1ஓட இறுதி வாக்கியம். நீங்களாகவே செய்யுங்கள். நீங்களாகவே செய்யுங்கள் எப்படி இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க? யூ டூ இட் யுவர் செல்ஃப். யூ டூ இட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவுட் ஆஃப் 30 இத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத
30 அவுட் ஆஃப் எத்தனை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு பரீட்சை தேர்வு வைக்கும்பொழுது நம்ம என்னென்ன தவறுகள், என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும், என்ன கற்றுக்கணும், இன்னும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லா விஷயங்களும் ஒரு டெஸ்ட் மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டோட மார்க்கை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸோட கமெண்ட்ஸ் படி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிற செஷன்ஸும் கேளுங்க, அதையும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒரு பேசிக்கான ஒரு வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். முழுக்க இந்த 60 நாள் ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் பேசிக்கான ஒரு அடித்தளம், இங்கிலீஷ்க்கு அடித்தளமான மோட்டிவேஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். போஸ்ட் பண்ணியிருப்பேன். குறிப்பாக மோட்டிவேஷன், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ 2 ப்ளேலிஸ்ட்டையும் ஃப்ரீ டைமில் உங்களோட ஓய்வு நேரங்களில் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே அது கை கொடுக்கக்கூடிய வீடியோவாக தான், என்னாலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வாக்கியங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர். சைனிங் ஆஃப். லவ் யூ. சியர்ஸ்.